Hi my dear students, welcome back to our channel Abacus World Academy. Students, exercise 1.4 page number 18 தான் பார்க்க போறோம். So 7th standard maths term 2 chapter 1 number systemல exercise 1.4 பார்க்கலாம். page number 18. So வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஹைட் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். exercise 1.4. Write the decimal numbers represented by the points P, Q, R and S on the given number line. So write the decimal number. Decimal number வந்து நீங்க எழுதணும். Okay. So P வந்து எங்க இருக்கு? இங்க இருக்கு. So 1, 2, 3, 4, 5, 6. So 6 அப்போ 3.6. So என்ன எழுதுவீங்க? P க்கு 3.6. So 3.6. Next Q. Q எங்க வருது? சொல்லுங்க பார்க்கலாம். 1, 2, 3. So 1.3. 1.3. Next PQR. R எங்க வருது? 6. 6ல எங்க வருது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. So 8. 6.8. Okay. Next S. S எங்க இருக்கு? 1, 2. So 4.2. புரியுதா? Second one. Represent the following decimal numbers on the number line. So number lineல நீங்க வந்து plot பண்ணணும். Second one 1.7. So 1.7 எங்க வரும்? 1க்கு 2க்கு சென்டர்ல வரும். ஓகே, இப்போ நம்ம மார்க் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே, ஸோ இங்க வருது, இங்க வருது. ஓகே, இதுதான் வந்து ஆன்சர். ஸோ 1.7. இது 8, 9, 10. ஸோ ஆன்சர் வந்து இங்கே வருது 1.7. நெக்ஸ்ட்டு 0.3. ஸோ 0.3னா எங்கே வருது? 0 to 1. 0 to 1. நெக்ஸ்ட் 1 to 2. 2 to 3. ஓகே, தெரியுதா? இங்கே தான் வரும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர் 0.3. ஓகே, இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் 2.1. 2.1 எங்கே வருது? இங்கே வருது 2.1. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆன்சர் 2.1. ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நம்பர் லைன் ட்ரா பண்ணி பிளாட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன், பிட்வீன் விச் டூ ஹோல் நம்பர்ஸ் தி ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் லை. ஸோ இந்த பாயிண்ட் வந்து எந்த நம்பருக்கு சென்டரில் வரும்? 3.3 கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த நம்பருக்குள்ள வரும்? லைஸ் பிட்வீன் 3 and 4. ஸோ 3.3 இங்கே தான் வரும். அப்போ 3க்கு 4க்கு சென்டரில் வரும். ஸோ லைஸ் பிட்வீன், LIES, லைஸ் பிட்வீன். ஓகே, லைஸ் பிட்வீன் ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன் 3 and 4. ஓகே, 3 and 4. lies between 3 and 4. 2.5. So 2.5 இங்க வருது. அப்போ lies between 2 and 3. lies, LIES, lies between 2 and 3. Okay. Next 0.9. 0.9 இங்க வரும். So lies between 0 and 1. lies, LIES, lies between, BETWEEN, lies between எங்க வரும்? 0 and 1. okay, 0 and 1. any doubt? Find the greatest decimal number in the following. இதுல வந்து எது greater decimal number? 2.3 ஆ 3.2 சொல்லுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறதா நீங்கள் பார்க்கணும். ஓகே, பாயிண்ட்டுக்கு முன்னாடி, தட் இஸ் ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 2, இங்கே 3.
2 பெருசா 3 பெருசா? Yes, 3 தான் பெருசு. So 3.2 is greater number. Okay. 3.2 is greater. இங்க பாருங்க, இதுதான் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 2 கொடுத்துருக்காங்க, இங்கே 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்க்கணும். அதே மாதிரி இங்கே 5, இங்கே 6. பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 5, 6. ஸோ எது பெருசு? எஸ், 6 தான் பெருசு. ஸோ 6.5 is greater. Greater decimal number. நீங்கள் வந்து greater decimal numberன்னு சொல்லி எழுதிக்கோங்க. எனக்கு இங்கே ஸ்பேஸ் இல்லை, எழுதுனா கன்ஜெக்ஷனாக இருக்கும், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டஃப்பாக இருக்கும், ஸோ கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால நான் ஷார்ட் ஃபார்மில் கிரேட்டர்னு சொல்லி எழுதிட்டேன். நீங்கள் வந்து கிரேட்டர் டெசிமல் நம்பர்னு சொல்லி ஃபுல்லாக எழுதிக்கோங்க. 1.2 2.1. ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 1 2. எது பெருசு? எஸ், 2.1. 2.1 is greater, greater, greater decimal. So greater decimal number. Understand? Next, which is smallest decimal number? That is fifth one. Find the smaller decimal number in the following. So இதில் வந்து நீங்கள் small find பண்ணணும். 25 25 ரெண்டுமே ஒன்று. ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி 25 25. ஸோ ரெண்டுமே ஒன்று தான் இருக்குது, கம்பேர் பண்ண முடியாது. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் போங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு நம்பர் 3 0. எது ஸ்மாலு? 3 ஸ்மாலா 0 ஸ்மாலா? எஸ், 0 தான் ஸ்மால். ஓகே, ஸோ 25.03 is smaller. SMALLER, smaller. புரியுதா? நெக்ஸ்ட் இப்போ இங்கே பாருங்க, 7.01 7.3. 7 சேம், அதனால அது விட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்பருக்கு போங்க. 0 3. எது வந்து ஸ்மாலு? 0, அதுதான் வந்து ஸ்மால். therefore 7.01 is smaller. okay, next இங்க பாருங்க, பாயிண்ட்டுக்கு முன்னாடி 5 6. ஸோ டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. ஸோ 5 6 எது ஸ்மால்? 5 6 5. ஸோ 5 தான் ஸ்மால், அதனால 5.6 is smaller. SMALLER. Any doubt? Okay. Next, sixth one. Between which two whole number 1.7 lie? So 1.7 எதுக்குள்ள வரும்? 1 and 2. So third one the correct. Lies between 1 and 2. Next, the decimal number which lies between 4 and 5. So 4க்கு 5க்கு சென்டர்ல என்ன வரும்? 4.5. Okay, so first one is correct. So students, exercise 1.4 complete பண்ணிட்டோம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. நம்ம சேனல் Abacus World Academy வந்து subscribe பண்ணிக்கோங்க. So thanks for watching this video. Thank you so much.